ஹலோ வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 53 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த கருப்பு உருண்டைக்குள்ள டோசனும் கிசக்கியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. இத வெளியே நின்று அந்த ஹிசாய்ங்கிறவன் பார்த்துட்டு, ஒன்னு நம்ம கேப்டனுக்கு பிரச்சனையா இருக்கணும், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் கூட சண்டைக்கு வந்தாலும் அந்த யுமிச்சிகா பையன் அவன் இவனை கூப்பிட்டு, டேய் நான் இன்னும் தோக்கலடாம்பான். ஆளு பாத்தீங்கன்னா பஞ்சரான டியூப் மாதிரி ஆயிருப்பான். சண்டை போட்டதுல நல்லா வெளுன்னு வெளுத்து விட்டான் போல. அவன் இல்ல நீ தோத்துட்ட குழந்தை, இனிமேட்டெல்லாம் நீ சண்டை போடுறதுக்கு லாய்க்கு இல்லாம்பான். நம்ம காஞ்சுவே இவனை ஈஸியா ஜெயிச்சிட்டான். ஹிசா எல்லாம் வேற லெவல்ல சண்டை போடுறவன், அவங்கிட்ட ஜெயிக்க முடியுமா? இப்ப என்ன பஞ்சாயத்துன்னா, ஸ்குவாட் 11 பொறுத்த வரைக்கும் தோத்துட்டாங்கன்னா செத்துட்டாங்கன்னு அர்த்தம். எங்க ஸ்குவாட் 9 எல்லாம் அந்த மாதிரி இல்லாமா. அவன் மறுபடியும் வளரிக்கிட்டே இருப்பானா. நீ பேசாம கத்திய கீழே போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போம்பான். ஏன்னா 5th சீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் லெப்டினன்ட்டை ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்லாமா. உடனே யுமிச்சிக்காவும், நான் உனக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லட்டுமா, நான் ஏன் 5th சீட்ல இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு அந்த நம்பர் 4ஓட ஷேப்பை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு. உடனே என்ன இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹிசாயிலு கூடுவான். ஆனாலும் அவன் பேச்சை நிறுத்தல. அவனை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 மட்டும்தான் அழகான நம்பராமா. ஆனா அந்த நம்பரை இக்கக்கு எடுத்துக்கிட்டான். 4வது நம்பர் இவனுக்கு பிடிக்காது, அதனால 5ன்னு எடுத்துக்கிட்டான். ஏன்னா 5ம் பாக்குறதுக்கு 3 மாதிரியே இருக்கும்ல. எப்படி? அண்ட் ஸ்குவாட் 11க்கு சொல்லப்படாத ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதாவது அவங்க ஸ்குவாட் எல்லாமே பிசிக்கல் அட்டாக்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இவனுக்கு கூட்டமே சண்டை போறதுக்குன்னே வாழ்றவனுங்க. அதனாலேயே அவனுக்கு ஸ்குவாடை இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டானுங்களாமா. ஏன்னா அது நல்லாவும் இருக்காதுன்னு. என்பச்சியுமே அப்படித்தானே அதே மாதிரி இருந்து பழகிட்டானுங்க. ஆனா இப்போ இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சாகணும். அதனால ஏன் ஸ்வாடோட பவர் என்னன்னு உனக்கு காமிக்கிறேன்னு அதோட பவரை வெளியில காட்டுவான். அப்படியே பல்லன்னு இருக்கும். அந்த ஹிசாய் பார்த்துட்டு மிரண்டுட்டான். இதை இக்கக்கு கிட்டையும் கேப்டன் டீம் மட்டும் சொல்லிடாத, சொன்னா என்னைய தூக்கி போட்டு மீச்சிருவாங்கம்மா. அவன் இன்னும் ஷாக்ல தான் இருக்கான். அப்படியே கட் பண்ணான். ரெஞ்சி அப்பதான் மயக்கத்துல இருந்து கண்ணை திறக்கிறான். அவனுக்கே டவுட், இன்னும் நம்ம உயிரோட தான் இருக்கமான்னு. பாடியில பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கும். யாரோ கியூர் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற யாரும் இல்ல, ஹனட்டாரோவும் ரிக்கிச்சின்னு ஒருத்தனும். ஹனட்டாரோவை ஆக்சுவலா ரூக்கியாவை காப்பாத்த ட்ரை பண்ணான்னு சொல்லி அவனை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ரெஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணுமே சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பானாமா. அந்த ரிக்கிச்சிங்கிறவன் ஹனட்டாரோவோட ஜெயில எப்பண்டா அன்லாக் பண்ணலான்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் சான்ஸுக்காக. கரெக்டா ஒரு கேப் கிடைச்சிருக்குது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனை கூப்பிட்டு வந்துட்டான். ரொம்ப தேங்க்யூமா. எந்த அளவுக்கு ஒருத்தன் காட்டுன்னு காட்டியிருக்கான்னா அது கண்டிப்பா அவரால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கும் போது அப்படியே ரெஞ்சி ஷாக்கா பார்ப்பான். அப்புறம் ஹனட்டாரோ, விட்டுறாதீங்க ரெஞ்சி, விட்டுறாதீங்க, கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க, ஆனா எப்படியும் நம்ம இச்சுக்கோ ரூக்கியாவை காப்பாத்திடுவான், கவலைப்படாதீங்கன்னு வேற சொல்லுவான். என்னன்னா அந்த ரிக்கிச்சி பயலால நம்பவே முடியல, ரெஞ்சி வெளியில இருந்து வந்த ஆள்கிட்ட தோத்துட்டான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெயில உடைச்சுக்கிட்டு வந்து நம்மளோட மெம்பர்ஸையே தாக்கி இருக்கீங்க, கேப்டனையும் எதிர்த்து சண்டை போட்டிருக்கீங்கன்னு சோகமா சொல்லுவான். ஏதோ வில்லத்தனம் பண்ண போற மாதிரியே பேசுவான். கடைசியில நான் ஸ்குவாட் 6ல வந்து சேர்ந்துட்டேன், ஏன்னா நீங்க தான் என் ஹீரோ, நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு ரெஞ்சியை பத்தி பயங்கரமா சொல்லுவான். என்னன்னா அவனைத்தான் இவன் ரோல் மாடலாவே ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ரொம்ப கூலா சண்டை போடுறான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் அவன் பண்ணுவான். இப்படி அவன் சொன்ன உடனே ரெஞ்சிக்கு அவ்வளவு ஹாப்பி. அப்படியே கட் பண்ணி இங்க டோசன் கென்பச்சி சண்டையை காட்டுறாங்க. பாவம் அந்த டோசன் பையன் சண்டை போட்டு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இதுல வேற அவனுக்கு என்ன கான்பிடென்ட்னா, அவனை இருட்டு ரூம்குள்ள முரட்டுத்தனமா போட்டு நம்ம அடைச்சு வச்சிருக்கிறதுனால கன்ஃபார்மா அவனால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, மோந்து பார்க்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவல் பிரஷரையுமே ஃபீல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவன் அட்டாக் பண்ணும் போதெல்லாம் கவுண்டர் அட்டாக் தரான்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி பரவாயில்லன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுலயும் எஸ்கேப் ஆயிருவான். அதுவும் கடைசி செகண்ட்ல எஸ்கேப் ஆயிருப்பான். எப்பறான்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளேயே கத்திய மூஞ்சில விட்டு கிண்டி இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல இப்போ டோசன் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த இடத்துக்கு கூட்டு வந்து அவனுக்கு இவன் ஆப்பு வச்ச மாதிரி தெரியல. சொந்த செலவுல இவனுக்கே இவன் ஆப்பு வச்சுக்கிட்டான். ஏன்னா அவன் கவுண்டர் அட்டாக் எல்லாமே செம அக்யூரேட்டா இருக்குது. நிஜமாவே அவன் மான்ஸ்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டான்னு ஷாக்ல இருப்பான். அங்க கென்பச்சி மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஜஸ்ட் நூல் அளவு கேப்ல நான் எஸ்கேப் ஆயிருக்கேன், இல்லன்னா கன்ஃபார்மா அவன் நீ அட்டாக் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு இப்பதான் அவன் ரிவீலே பண்றான். டோசன் கிட்டல மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். என்னன்னா அவன் பங்கையை யூஸ் பண்றதுனால இவனோட எல்லா சென்ஸுமே நான்சென்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணாம போயிருச்சு. பட் இப்போதைக்கு அவங்கிட்ட இருக்க ஒண்ணு அந்த டச் சென்ஸ். அட்டாக் பண்றேன்ட்டு வந்து அவன் லைட்டா தொடும்போதே எஸ்கேப் ஆயிடுவான். இது இருந்தா போதுமே, அவன் ஸ்வாடு இவன் மேல தொடும்போது அதுல இருந்து எஸ்கேப் ஆகி எந்த சைடு இருந்து அட்டாக் பண்றானோ அந்த சைடு கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுது. இதனால வேணா அவன் சாகாம இருக்கலாம். ஆனா இப்படியே போச்சுன்னா அவனுக்கு போர் அடிச்சு போயிடும். கென்பச்சிக்கு தேவை இவன் அவன் வெட்டுன்னு வெட்டி கொடூரமா அட்டாக் பண்ணணும். அதுல இவன் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு குஷ்டப்பட்டு தப்பிக்கணும். என்னால ஒழுங்கா பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே
தாச்சிரோ இருந்திருந்தா என்ன ஐடியா கொடுத்துருப்பான்னு யோசிச்சு பார்ப்பான். உங்களோட இன்ஸ்டிங்டையும் ஸ்விங்கையும் யூஸ் பண்ணுங்கம்பா. அதைத்தானே இப்ப அவன் பண்ணிட்டு இருக்கான். இக்கக்குவா இருந்தானா உங்க மூளையோட கண்ணை ஓபன் பண்ணுங்க, அதை வச்சு உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா நான் அதை பண்ணேன்னா எனக்கு என்னைக்குமே பிரச்சனை வந்து இல்லாமா. அடுத்து இந்த லூசு பைய நான் எப்பவுமே எல்லாத்தையும் அழகான வழியில தான் பாப்பேன்னு சொல்லுவான்ல. இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கென்பச்சிக்கு ஒரு ஐடியா வரும். சூப்பர், அவனை பார்க்கணும்னா அப்படி பண்ணா போதும்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பானா. இங்க டோசனுக்கு ஒன்னும் புரியல. என்ன இவன் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்? இன்னுமா இந்த சண்டையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்? கென்பச்சி நீ ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மச்சி, உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுன்னு கத்தி எடுத்துட்டு நெஞ்சில சொருக வருவான். இந்த டைம் சொருகிட்டான். ரத்தம் பிளீச்சு நடிக்கும். டோசனுக்கே ஷாக்கு. என்ன இப்ப தடுக்காம விட்டுட்டானேன்னு டப்புன்னு கென்பச்சி அவனோட கத்திய புடிச்சுக்கிட்டு என்னப்பா டோசனு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சும்பான். நான் அவன் கண்ணுக்கு தெரியறானான்னு அவன் யோசிக்கிற அந்த டைம்ல கென்பச்சியோட கத்திய வச்சு அவன் நெஞ்சிலேயே ஒரு போடு. என்னால உன்னை இப்ப நல்லா பார்க்க முடியுது, நீ பேசுறத கேட்க முடியுது, ஏன் என்னால உன் ஹேண்ட ஃபீல் பண்ண முடியுது. எதுக்குன்னா ஒன்னு அவனை தொட்டதுக்காக இருக்கலாம், இல்லன்னா அவன் ஸ்வாட புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இருக்கலாம். எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இந்த டைம் நான் உன்னை விட்டுருவேன். நெக்ஸ்ட் டைம் நீ அட்டாக் பண்ண வரும்போது உன் கத்திய நீ வெட்டுறதுக்கு முன்னாடியே உன் கையை பிடிச்சு வச்சு நான் உன்னை சம்பவம் பண்ணிடுவேன்பா. டோசனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சட்டையெல்லாம் கிழிஞ்சு பிச்சைக்கார மாதிரி இருப்பான். இல்ல வேற நான் தோக்க கூடாது, இவங்கிட்ட தோக்க கூடாது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். அவன் தான் தெளிவா சொல்லி விளக்கு மாத்தால அடிக்கிறான்ல, மறுபடியும் தோக்க கூடாதுன்னா அப்போ டோசனோட மெமரி ஒன்று காட்டுவாங்க. அதுல அவன் கக்கியோங்கிற அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கக்கியோங்கிறவ என்னை விட்டா நான் எல்லா கிளவுடையுமே அப்படியே ஓரமா ஒதுக்கி விட்டுருவேன், அப்பந்தான் ஸ்டார்ஸ் எல்லாமே அழகா தெரியும்பா. அவனும் ஆமா ஆமா அது அழகா தான் இருக்கும்பா. அவளுக்கும் பாத்தீங்கன்னா சோல் ரீப்பர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா அதுக்குள்ள பயபுள்ள பாவ செத்து போயிட்டா, மர்டர் பண்ணிட்டாங்க. அவ ஃபியூனரலுக்கு போய் அதை பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ அன்னையில இருந்து தான் பையன் நீதி நேர்மை நியாயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இந்த உலகத்துக்கு ஜஸ்டிஸை கொண்டு வந்து ஈவில்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணணும், அதுவும் அந்த கிளவுட்ஸுங்க மாதிரி. அப்பந்தான் ஜஸ்டிஸ் ஸ்டார்ஸ் மாதிரி மின்னும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா கென்பச்சியை போய் அட்டாக் பண்ண போவான். அவன் அழகா அவன் கையை பிடிச்சி சரக்குன்னு ஒரு போடு டோம் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தால அது கிழிஞ்சி தெரிச்சிரும். கொமமுரா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க அவன் வெட்டுப்பட்டாலும் வாய முடுற மாதிரி இல்ல. இது இன்னும் முடியல, அது இன்னும் சொரியலாமா. டேய் ஏன்டா போர் அடிச்சுட்டு இருக்க? ஆல்ரெடி சாவர நிலைமையில இருக்கவனெல்லாம் என்னால அட்டாக் பண்ணி கொல்ல முடியாது, அதனால நான் கிளம்புறேன். நீ என்ன கிழிக்கணும்னு நினைக்கிறியோ அதை கிழிக்கணும்னா சாகாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். பேசாம இருக்கணும். மறுபடியும் பின்னாடி கொண்டு போய் கத்திய வச்சுக்கிட்டு நான் நிஜமா தான் சொல்றேன், நீதி நேர்மையை நிலைநாட்டணும்னா அதுக்கு நான் உன்னை தடுத்து தான் ஆகணும்பா. அட கிறுக்கு பயமுள்ள, உனக்கு சாவறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த சாவுன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான். நல்ல வேலை இடையில கொமமுரா கொண்டு வந்து மண்டைய விட்டுருவான். அதனால வெட்டு அவன் ஹெல்மெட்ல விழுந்திருக்கும். டோசன்ட்ட நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்கற மாதிரி இல்ல, அதனால இதோட நிப்பாட்டிக்காம்பான். அண்ட் எப்பவுமே கொமமுரா பாத்தீங்கன்னா தலையில அந்த ஹெல்மெட்டோட தான் சுத்திட்டு இருப்பான். இப்ப அவன் அட்டாக் பண்ணதுல அது கம்ப்ளீட்டா உடஞ்சிருமா. ஓ இப்படித்தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச காட்டுவாங்க. நரி மாதிரியே இருப்பான். பட் கென்பச்சிக்கெல்லாம் அது மேட்டர் இல்ல. ஏன்னா வெளி தோற்றத்தை வச்சுட்டெல்லாம் அவன் சண்டையை முடிவு பண்றது இல்ல. அவனுக்கு சண்டை போட்டா போதும். அவன் ஆச்சரியமா என்னத்தை கேட்பான்னா, நீ பீஸ்ட் மாதிரி இருக்கியே அப்படின்னா சண்டை போடும் போதும் பீஸ்ட் லெவல்ல சண்டை போடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. உடனே அவன் கென்பச்சி நீ எப்பவுமே ஆளை பார்த்து எடை போடுற, ஆப்பனண்டோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை நீ என்னைக்குமே மதிக்கிறது இல்ல, இதுதான் உன்னோட வீக்னஸ் கென்பச்சி. டோசன் தான் நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு டைரக்டா பங்கை தான். அப்ப அப்படியே பெரிய சைஸுக்கு ஒரு உருவம் வரும். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா நம்ம கூட நல்லா சண்டை போட ஒருத்தன் வந்துட்டான்னு. உனக்கு சாகர வரைக்கும் சண்டை போடணும் அதான ஆசை? ஆமா ஆமா அதே தான்பான். அது மட்டும் இல்லாம இஃப் சப்போஸ் சாகர வரைக்கும் சண்டை போடுறதுல நீ செத்து போயிட்டீன்னா மறுபடியும் கோஸ்டா வந்து என் கூட சண்டை போடு, நான் சண்டை போட தயார்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டையை ஸ்டார்ட் பண்றானுங்க. அதே நேரம் இங்க ரூக்கியாவை போட்டு தள்ள வேண்டிய இடத்துல பொறுப்பா நிக்க விட்டாச்சு. சரி இனி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கல்தா மாட்டில போட்டு சோழிய முடிங்க அப்படின்ட்டு யமமோட்டோ ஆர்டர் கொடுத்தாச்சு. பட் அதுக்கு முன்னாடி எல்லா கேப்டன்ஸும் லெப்டினன்ட்ஸும் அங்க இருக்கணும். பட் நிறைய கேப்டன்ஸ் மிஸ்ஸிங். அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போது அந்த வேலையை ஒழுங்கா முடிக்கிறதுக்கு வரமாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பியாக்குயா குச்சிகியோட என்ட்ரி. அவனை பார்த்த உடனே அண்ணா அப்படின்ட்டு கவலைப்படுவா. வேற என்ன பேசுறது, பேருக்கு தான் அண்ணன், மத்தபடி தங்கச்சின்னு சொல்லி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சரி ஓகே, சாகறதுக்கு முன்னாடி நீ கடைசியா ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்ட உடனே ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு இருக்குதும்பா. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.